வணக்கம் அன்னையின் அன்பு பக்தர்களே. இந்த வீடியோவில் வெங்கடாசலபுரத்தில் இருக்க புனித பரலோக அன்னை ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் கோவில்பட்டி மறை வட்டத்தில் இருக்குது. கோவில்பட்டியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துலையும், எட்டயபுரத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துலையும், உப்பத்தூர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைந்துள்ள எளிய கிராமம் தான் வெங்கடாசலபுரம். வெங்கடாசலபுரத்தில் 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பனை ஓலை குடிசையில் தொடங்கிய கிறிஸ்தவ விசுவாச பயணம் புனித பரலோக அன்னையின் அரவணைப்பிலும் இணை பாதுகாவலரான புனித மிக்கேல் அதிதூதரின் பாதுகாவலிலும் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதனால தான் இந்த ஆலயத்தை புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக அன்னை ஆலயம் மற்றும் அதிதூதர் மிக்கேலின் திருத்தலம் அப்படின்னு சொல்றது இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு. வெங்கடாசலபுரம் தொடக்கத்தில் காமநாயக்கன்பட்டி பங்கின் ஒரு பகுதியாக விளங்கியது. கிபி 1898ஆம் ஆண்டு ரூபாய் 8000 பொருட்செலவில் பாரம்பரியமிக்க இந்த திருத்தல ஆலயம் கட்டப்பட்டது. பின்னர் 1953ஆம் ஆண்டு கோவில்பட்டி பங்குக்கு கீழே வெங்கடாசலபுரம் செயல்பட்டு வந்தது. 6/6/2010 அன்னைக்கு வெங்கடாசலபுரம் தனி பங்கா உயர்த்தப்பட்டு நம்பி வருபவர்களுக்கு புகலிடமாக திகழுது. இந்த ஊரோட அமைப்பு மற்றும் வழிபாட்டு முறை ஆன்மீகத்தின் ஆழமான பாரம்பரியத்தை விளக்கி சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, ஊரில் நுழையும் போதே புனித குழந்தை தெரசால் குருசடியும், மறுமுனையில் புனித சவேரியார் குருசடியும், இன்னொரு புறம் புனித செபஸ்தியார் குருசடியும் அமைஞ்சிருக்கிறது இறை பராமரிப்பில் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை எடுத்து காட்டுது. இதன் அடிப்படையில் தற்போது இருக்கிற ஆலயத்தின் வட பகுதியில் புனித மிக்கேல் அதிதூதரின் குருசடி, அதாவது பனை ஓலை குருசடி அமைஞ்சிருக்குது. எனவே மக்களிடையே பரலோக அன்னை மீது கொண்ட பக்தி போன்று புனித மிக்கேல் அதிதூதர் மீதும் ஆழமாக பக்தி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. திருவிழாவின் போது சென்னை வாழ் வெங்கடாசலபுரம் பங்கு மக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்று இணைந்து சிறப்பிப்பது தனிச்சிறப்பு. மேலும் பங்கின் வளர்ச்சியிலையும் இவர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது. சனிக்கிழமை மாலையில் திருப்பயணிகள் திருத்தலத்தில் தங்கி ஜபிச்சு வராங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு திருப்பயணிகளுக்காக திருப்பலி நிறைவேற்றப்பட்டு வருது. எண்ணற்ற அற்புதங்கள் இந்த திருத்தலத்தில் நடந்து வருவதால் மறை மாவட்ட திருத்தலமாக உயர்த்தப்பட்டு மக்களின் ஆன்மீக புகலிடமாக திகழுது. ஆலயத்தில் ஒரு புதுமை கிணறு ஒன்று இருக்குது. ஆலயத்துக்கு வர்ற திருப்பயணிகள் கிணத்துல குளிச்சுட்டு ஆலயத்தை சுற்றி வர்றதை வழக்கமாக கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தோட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சு 40வது நாளாகிய இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா அன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புனித மிக்கேல் அதிதூதருக்கும் திருவிழா எடுக்கிறாங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த புனித பரலோக அன்னை ஆலயத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாதாவோட புகழ் எல்லாருக்கும் போய் சேரணும். மாதாவோட புகழோங்க வேண்டும். மரியே வாழ்க.